மைதாவை விட கோதுமை மாவு பெட்டர். கடையில் வாங்குற நூடுல்ஸை விட நம்ம வீட்டில் செய்கிறது எவ்வளோ பெட்டர்னு நான் நினைக்கிறேன். அதே இன்னும் சப்பாத்தியை வச்சு செஞ்சால், அதுவும் 10 நிமிஷத்தில் செஞ்சால் இன்னும் சூப்பரில். வாங்க எப்படி செய்யலான்னு பார்த்துடலாம். மீதமான சப்பாத்தியை 4 எடுத்து ஒன்று சேர ரோல் பண்ணிக்கோங்க. தின்னாக ஸ்லைஸ் பண்ணிக்கோங்க. இது நூடுல்ஸ் மாதிரியே ரெடி ஆயிரும். இப்போ கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 1/2 ஸ்பூன் பூண்டு பொடியை நறுக்குனது, இதெல்லாம் ஹை ஃப்ளேம்லேயே வறுத்துக்கோங்க. கலர் மாறக்கூடாது. பாதி வெங்காயம் தின்னாக ஸ்லைஸ் பண்ணது, அதையும் ஹை ஃப்ளேமில் லைட்டாக வறுத்துட்டு உங்களுக்கு பிடிச்ச காய்கறி எடுத்துக்கலாம். கேரட், குடமிளகா, முட்டைகோஸ் தின்னாக ஸ்லைஸ் பண்ணி எடுத்துருக்கேன் நான் இன்றைக்கி. இதோட 1/4 ஸ்பூன் உப்பு சேர்த்து ஹை ஃப்ளேம்லேயே வதக்குங்க. உங்களுக்கு எவ்வளோ க்ரன்ச்சியாக வேணுமோ அந்தளவு வதக்குனா போதும். இப்போ 1 ஸ்பூன் வினிகர் இல்லைனா லெமன் ஜூஸ், 1 ஸ்பூன் தக்காளி சாஸ், 1 ஸ்பூன் சோயா சாஸ், இதெல்லாம் லைட்டாக வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ நமக்கு நறுக்கி வச்ச சப்பாத்தி துண்டுங்களை சேர்த்துக்கோங்க. அதோட 1/4 ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்து ஹை ஃப்ளேம்லேயே வதக்குங்க. சப்பாத்தி நல்லா சூடாகினாலே போதும். இப்போ மேலே கொஞ்சமாக கொத்தமல்லி பொடியை நறுக்குனது சேர்த்துக்கோங்க. இல்லைனா ஸ்ப்ரிங் ஆனியன் சேர்த்து ஸ்டவ் ஆஃப் பண்ணி சர்வ் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்குங்க. குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நூடுல்ஸ்க்கு ஆல்டர்னேட்டிவாக இதை யூஸ் பண்ணலாம். நீங்கள் இதே மாதிரி என்னெல்லாம் மைதாக்கு ஆல்டர்னேட்டிவாக யூஸ் பண்ணுவீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதே மாதிரி நிறைய ரெசிபிக்கு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.